ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட காஞ்சனாவும் நம்ம திருவை வந்து சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த வேலைக்காரி மகாக்கு கழுத்தில் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் அவ கூட சேர்ந்து இதே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா கிட்டேயும் எப்பவும் போல் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரியாமல் ஒன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவை சொல்லும்போது, அம்பிகாவும் திரு எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை நீ செய்தியா, என்னால் நம்பவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அம்பிகா மயங்கி விழுந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியை எதிர்க்க வர காஞ்சனா கிட்ட இருந்து நம்ம திரு லக்ஷ்மிக்கு ஆதரவாக இருந்தாங்களா. வீடியோக்குள்ள போறக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காஞ்சனாவும் நம்ம திவ்யாவும் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம காஞ்சனோட அப்பாவும், என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி கோபப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பேரன் திரு தான். இப்போ தான் எனக்கு அவனை பற்றின எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் வந்து இந்த குடும்பத்தோடு பிரிஞ்சு தான் இருந்தேன், அப்போவே நல்லா தான் இருந்துட்டு இருந்து. ஆனால் என்னைக்கு இந்த குடும்பத்தில் சரி அந்த திருவுக்கு என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினச்சனோ, ஆண்ணிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு காஞ்சனா சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அந்த இடத்துல கரெக்டாக வராங்க. அவங்கள பார்த்த உடனே காஞ்சனாவும், எல்லாத்துக்கும் காரணம் என்ன நிற்கிறாளே இந்த மகா தான், என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னிலேருந்து பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு. என் பொண்ணு எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தா இவன் மேலே, ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காஞ்சனோட அம்மாவை, என்ன பேசுகிற காஞ்சனா, எதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லு, பொறுமையாக சொன்னால் தானே எங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படி சொல்லும்போது, காஞ்சனாவும் எங்கே அந்த திருவை வந்து முதல்ல கீழே கூப்பிடுங்க, அப்போ தான் நான் அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது, திருவும் இங்கே இருக்க நடக்கிற சத்தத்தை கேட்டு கீழே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் அம்பிகாவும் எதுவும் தெரியாமல் அந்த இடத்துல நிற்கும்போது, காஞ்சனாவை எல்லா உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் நீ உன்னோட பையன் திருவுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கல, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆனாலும் உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்பிகாவும் என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்காத, உன்னோட பையன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது நம்ம அம்பிகாவும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம வசுந்தராவை, என்ன காஞ்சனா சொல்லிட்டு இருக்க, நம்ம திரு அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படி சொல்லும்போது, காஞ்சனாவும் இல்லைம்மா, நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக பேசுகிறதே பெரிய விஷயம், இந்நேரத்துக்கு வேற ஒருத்தங்களா இருந்தால் வெளியில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த திருவுக்கு, அதுலேயும் அந்த திரு யாரை மேரேஜ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. திருவெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவன் இப்படி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவோட அம்மாவும் அவ்வளோ தூரத்துக்கு காஞ்சனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. காஞ்சனாவும் எதுவாக இருந்தாலும் அந்த திருவுக்கு முன்னாடி கேட்க வேண்டியதான், ஒழுங்கு மரியாதையாக திரு எங்கே இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. திருவுக்கு வேற வழியே இல்லை. அவங்க கீழே இறங்கி வரும்போது நம்ம லக்ஷ்மியும் திருவோட கண்ணில் நம்ம பட்டுறவே கூடாது, எப்படியாவது மறைஞ்சு போய் நிற்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆகி நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம காஞ்சனாவும் திருவுக்கிட்ட, என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருக்கு தானே, அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்த பிறகும் என்னோட ஸ்ரீயை நீ இத்தனை நாளாட்டி ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது திரு கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அம்பிகாவும் திருக்கிட்ட, என்ன திரு நீ அமைதியாக இருந்துட்டு இருக்க, அவங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, உன்னோட அத்தை சொல்றது எல்லாம் உண்மையா அப்படி கேட்கும்போது நம்ம திருவும் அந்த இடத்துல எதுவுமே பதில் சொல்லலை. அவன் எப்படி பேசுவான், எல்லா தப்பையும் அவன் செய்துட்டு அவனால் உங்ககிட்ட என்ன உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம காஞ்சனா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை மேரேஜ் பண்ணான்னு நினைக்கிறீங்க தெரியுமா, நான் நிற்கிறாள் இந்த மகா, இந்த வீட்டில் வேலைக்காரியாட்டு இருக்கல இந்த மகாவுக்கும் அவனுக்கு தான் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டில் இத்தனை நாளாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம அம்பிகாவுக்கு இன்னும் நல்ல அதிர்ச்சி ஆயிடுது. இதை நம்ம அம்பிகா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம அம்பிகாவுக்கு ஜோஷியர் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அப்படி குழம்பி போய் நிற்கிற நம்ம அம்பிகாவும் திருக்கிட்ட, என்ன திரு, என்ன பண்ணுறது, நீ எதற்காக இப்படி அமைதியாக இருக்க, நீ அமைதியாக நிற்கிறத பார்த்தா சரியே இல்லை, மகா என்னாச்சு, இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படி கேட்கும்போது மகாவும் அதில் கதறி எழ ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும், இந்த மகா வந்து எப்படி உண்மையை சொல்லுவா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வசுந்தராவும், என்ன சொல்கிற காஞ்சனா, நீ பாட்டுக்கு எதை பற்றியும் புரியாமல் இப்படிலாம் பேசாத, அது எப்படி திரு இப்படிலாம் செய்ய போகிறான், அதுவும் வேலைக்காரி எப்படி போய் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது நம்ம கவிதாவும், காஞ்சனா கேட்ட, அக்கா நீ வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா, யாராவது சொன்னதெல்லாம் நம்பி இப்படி வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனா கிட்ட சத்தம் போடும்போது காஞ்சனாவும், எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்,
இந்த நிக்கிறாள் இந்த மகா, அவளும் அந்த திருவோட வெட்டிங் இன்விடேஷன் எல்லாமே பார்த்த அப்புறம் தான் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்க தெரு. எதற்காக இப்படி ஒரு வேலையை செய்த? என்னைக்கு இவ வந்து வந்தாலோ அன்னைக்கு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இந்த திவ்யா தான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா. என்னோட பொண்ணு உங்களுக்கெல்லாம் என்ன துரோகம் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு அவளை இத்தனை நாளாக ஏமாத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணமே இந்த திருவும் இந்த மகா தான், இந்த வேலைக்காரி தான் அந்த திருவோட மனசை மாற்றி இப்படிலாம் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவையும் திருவையும் சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. திருவும் அமைதியா நிற்கிறத பார்த்த உடனே நம்ம திவ்யாவும் திருவுக்கிட்ட, என்ன திரு, இத்தனை வருஷமா நான் வந்து உன்னை நம்பி இருந்தேன், ஆனால் இங்கே எல்லாமே மாறி போச்சு, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே, நீ உனக்கும் மகாவுக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திருவுனால பதில் சொல்ல முடியல. இல்லை திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம திவ்யாவோ, உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது திரு, மகா கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மகா, என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா இருக்கணும்க்கா அப்படின்லாம் சொல்றது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா மகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. மகா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மகாவும் எப்படியாவது இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம் சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தோம். ஆனா அக்கா வந்து இப்படியெல்லாம் நம்மளை பேசுறாங்களே அப்படின்னு மகாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம அம்பிகாவும் திருக்கிட்ட வந்து, திரு நான் கேட்குறதுக்கு ஒழுங்காட்டு பதில் சொல்லு, அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா, அவனோட அத்தை இது நாள் வரைக்கும் இப்படி சொன்னதில்லை, இப்படி சொல்றாங்கன்னா அது உண்மையா, என்கிட்ட இருந்து இத்தனை நாளாட்டு இதெல்லாம் மறைச்சியா, மகாவை நீ ஏற்கனவே மேரேஜ் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திருவும் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்த நம்ம அம்பிகாவும், உன்னை பார்த்தாலே தெரியுது திரு, நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காஞ்சனா சொன்ன எல்லா சொற்களை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம அம்பிகானால தாங்கவே முடியல. அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம திருவும் மகாவும் சேர்ந்து அப்படியே அம்பிகாவை தாங்கி பிடிச்சி, எந்த பிரச்சனையும் ஆகாதம்மா, எலும்புங்க எலும்புங்கன்னு சொன்னாலுமே அம்பிகா எழும்புன மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம திருவும் மகாவும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவை காப்பாத்துறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கவிதாவும் காஞ்சனாவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அக்கா நீ எதையும் பற்றி இப்போ யோசிக்காத, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது காஞ்சனாவும், இல்லை கவிதா, இப்போ ஒன்றை கூட இந்த வீட்டில் நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, எல்லார் பற்றியுமே நான் புரிஞ்சுக்கிட்டது சரியாக தான் இருந்திருக்கு, நான் தான் ஒரு முட்டாள், ஸ்ரீ வந்து ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு தெரியாமல் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா பயங்கரமாக எரிச்சலில் இருக்கும்போது காஞ்சனோட அம்மாவும் வந்து காஞ்சனாவை சமாதானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம திவ்யானால இதெல்லாம் தாங்கவே முடியலை. திவ்யா ஒரு முடிவெடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இது எதுவுமே நம்ம அம்பிகா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம லக்ஷ்மி தான் திருவை வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி இத்தனை நாளாட்டி இந்த பரிகார பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் நம்ம லக்ஷ்மிக்கு ஆதரவாகவே திரு இருக்காங்கன்னே சொல்லலாம்.